பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களுக்கு இறங்கி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கோடா கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 3வது மாதத்திற்குள்ளும் நாங்கள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறீரப்பா. இந்த முதல் வாரத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு கோடா கொடி தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை பூரணமாய் நிரப்பி அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக, நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொள். கொள் என்றால் ஒருவர் கொடுக்க அடுத்தவர்கள் பெற்று செயல்படுவதுதான் கொள். முதல் கொள் காத்துக்கொள். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறேன் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். எல்லாத்தையும் யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் கொடுத்தால் அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாராம்? காத்துக்கொள்வாராம். எப்போ? கடைசி பரியந்தம் அவர் வரும் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள அவர் நிச்சயமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு 14வது வசனத்துல பாருங்க, அவர் என்னத்தை நமக்கு கொடுக்கிறாரனா, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அவர் நமக்கு ஒப்புவித்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினால் அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். எதை காத்து கொள்ளவில்லை என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆதாமிய ஏவாளையும் சிருஷ்டித்து கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்தார். அவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் செய்திருந்தார். ஆனால் ஒன்று மட்டும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். தோட்டத்தின் நடுவில் இருக்கும் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதீர்கள், அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். அது இருவரும் கேட்டார்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? ஸ்திரீயிடத்தில் அவளை வஞ்சித்தான். அவள் அவனுடைய வஞ்சனைக்கு உட்பட்டவள். புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் தேவன் ஏதாவது உனக்கு ஒதுக்கி இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே இவ சொல்லிடுவா, நம்ம நடுவில் இருக்கிற அந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோன்னா, அந்த கனியை நீ புசி, நீங்கள் சாவ மாட்டீங்க, ஆனால் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று பொய்யாய் சொல்கிறார். அதை அவள் ஏற்றுக்கொண்டாள், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாள். அதனால் அவர் கொடுத்த அந்த கிருபைகளை அவள் இழந்தாள். அவள் இழந்ததும் காணாதுன்னு ஆதாம்கிட்டையும் கொடுத்தான். ஆதாமும் ஒரு கேள்வி கேட்காம அந்த பழத்தை என்ன செய்து விட்டான்? புசித்து விட்டான். ஏன் நீ பறித்த? ஆண்டவர் அதை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள். ஏதாவது அவளை சத்தம் போட்டிருக்கலாம், ஒன்றும் செய்யலை. அவன் உடனே அவள் கொடுத்ததை நல்லா புசிச்சான். அவள் கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சான்? இச்சிக்கப்படத்தக்க பழமாக தெரிஞ்சான். இப்படித்தான் சாத்தான் நம்மளை இச்சிப்பான். நாம் அவனுடைய இச்சைக்கு உட்படாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள அவருடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அவர் தம்முடைய பரிசுத்தாவினால் நம்மை காத்துக்கொள்வார் என்று, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மிடத்தில் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ காத்துக்கொள்ன்னு சொல்லும்போது தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். காத்து கொள்ள வேண்டுமானால் அவரை போல நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். இல்லையா? ஆண்டவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை என்ன செய்து கொள்? சுத்தவானாக காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான். அதனால் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, பிரயோஜனப்படுத்திக்கொள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர்
நமக்கு வார்னிங் மாதிரி கொடுக்கிறார் பவுல் மூலமாக. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாக தேவனை என்ன செய்ய வேண்டும்? சோஸ்தரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது காலத்தை பிரயோஜனப்படுத்தாவிட்டால் நாம் கண்ணீர் விடுகிறவர்களாக இருக்கும். கொடுக்கப்பட்ட நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நேரங்களில் நாம் கர்த்தருக்கென்று நேரத்தை செலவழிக்க வேண்டும். அப்படி நம் நேரத்தை செலவழிக்கும் போது அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளாவிட்டால் நாம் கண்ணீர் விடுகிறவர்களாக இருப்போம். இப்போ நிறைய இப்போ பரிச்சை காலம், இந்த காலங்களிலும் நிறைய பிள்ளைகள் ஃபோனை எடுத்து என்ன செய்யுது? பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்குது. அப்போ டைம் போகிறதே தெரியாது. 1 மணி நேரத்தில் 2 எஸ்ஸே படிச்சிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி என்ன செய்கிறாங்க? தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தங்களுடைய நேரத்தை வீணாக கழிக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அதனால் காலத்தின் அருமையை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம உதாரணமாக நம்ம பார்க்கும்போது எஸ்தர் ராணி பட்டத்து ராணி ஆயிட்டா. ஒரு சாதாரண பெண், சித்தப்பாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளை, வீட்டுக்கு வெளியே தெரியாமல் அப்படி அமைதியாக இருந்த பிள்ளை. 127 நாடுகளுக்கு ராஜாவான ஆகாஸ்வேருவின் மனைவியாகி பட்டத்து ராணியாக மாறிவிட்டாள். அவள் அப்படி இருக்கும் பொழுது அந்த அரண்மனையிலே இருக்கிற முதல் மந்திரியாகிய ஆமான் யூதர்களை அழித்து விட வேண்டும், ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு அவர்களை அழிப்பதற்கு அவன் எல்லா இடங்களுக்கும் செய்திகளை அனுப்பிவிட்டான். இதை அறிந்த மொர்தெகாய் எஸ்தர் ராணிக்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே எஸ்தர் ராணி என்ன செய்கிறா? அதாவது ராஜாட்ட போகணுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அப்போ தான் அவள் போக முடியும். அவளுடைய காலம் முடிந்து விட்டது, இனிமேல் போக முடியாது. அப்போ அவள் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவிடத்தில் போகிறேன், இப்போ நான் போக முடியாது, ஆனாலும் ராஜாவிடத்தில் போய் யூதர்களுக்காக நான் மன்றாடுகிறேன். அந்த நேரத்தை அவள் வீணாக்கலை. எப்படியாவது போய் ராஜாட்ட மன்றாடி கேட்கணும்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா? அதற்காக ஆயத்தப்படுகிறாள். நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் எப்படி ஆயத்தப்படுகிறோம், அதை மாதிரி ஒரு நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் அந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அவள் பிரயோஜனப்படுத்துகிறா பாருங்கள். 3 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து யூதர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவளுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ அவள் ராஜாவிடத்தில் போகும்போது ராஜா அவளை ஏற்றுக்கொள்வான். அதுக்கப்புறம் இவள் ராஜாவிடத்தில் மன்றாடி கேட்கிறேன் என்று சொல்கிறான். அதன்படியே மொர்தெகாய் இடத்துல அதை சொல்கிறான். சொன்ன உடனே மொர்தெகாய் எல்லா யூதர்களையும் கூட்டி எல்லாரும் உபவாசித்து ஜெபிப்போம்னு சொல்லி எல்லாரும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து எல்லாரும் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பலனாகத்தான் எஸ்தர் ராணி ராஜாவிடத்தில் சொல்கிறான். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு? ராஜா முதல்ல ஏற்றுக்கொள்கிறார் அவளை உள்ளே வருவதற்கு அரண்மனைக்குள்ளே. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறத அவன் கேட்குறான். எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னபோது, நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுறேன், அதில் நீங்களும் ஆமானும் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், இத்தனை மந்திரிகள் இருக்காங்க, இருந்தாலும் என்ன தானே ராணியம்மா கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வீட்டுக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த மொர்தெகாய் தான் இதுக்கு தடையாக இருக்கான், அவனுக்கு ஒரு தூக்கு மரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் மனைவி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் வீட்டு முன்னால் ஒரு தூக்கு மரம் செஞ்சுருவாங்க. இவன் சந்தோஷமாக ராஜாவிடத்தில் போய் யூதர்களை அழிக்கிறதுக்கு எல்லாம் திட்டம் பண்ணிட்டோம்ல, அதில் முதல்ல மொர்தெகாயை எங்கள் வீட்டு முன்னால் ஒரு தூக்கு மரம் செஞ்சுருக்கேன், அதில் அவனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்வதற்காக ராஜாவிடத்தில் அவன் அடுத்த நாள் போகிறான். அதுக்கு முந்தின நாள் இரவு ராஜா தூங்கவே இல்லை. அவர் கால வர்த்தமானங்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் என்னென்ன அரண்மனையில் நடக்கு,
நம்முடைய நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதுவாங்க. அது பழக்கம். அதை வாசிக்க சொல்கிறான் ஒருத்தனை. அப்படி அவன் வாசிக்கும்போது ராஜாவை கொல்லுவதற்கு திட்டம் போட்ட 2 காவலாளிகளுடைய செய்தியை எஸ்தரிடத்தில் கூறப்பட்டு எஸ்தர் ராஜாவிடத்தில் சொன்ன உடனே ராஜா அதை வெரிஃபை பண்ணுறான் உண்மைதானான்ட்டு. அது உண்மை என்று கண்டறிந்து அவர்கள் 2 பேரையும் தூக்கிலிட்டு கொண்டார்கள். அதுக்கப்புறம் இந்த மொர்தெகாய்க்கு ஒரு விதமான அவனுக்கு நீ செய்தது நல்லது அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணவோ, அவனுக்கு ஏதாவது உதவி பணம் கொடுக்கவோ எதுவுமே செய்யலை. அவனை அப்படியே விட்டாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, அவனுக்கு ஏதாவது பரிசளித்தோமா அப்படின்னு சொல்லி. அப்படி ஒன்றும் எழுதுன மாதிரி இல்லையே ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வாசித்தவன் சொல்லிடுவான். சொன்ன உடனே ராஜா யோசித்து திட்டம் போட்டுகிட்டே இருப்பார். காலையில் ஆமான் வருவான், அவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லி. அதே மாதிரி ஆமான் எதுக்கு வந்தான்? மொர்தெகாயை கொல்லுவதற்கு திட்டம் போட்டு அவன் வரான் கேட்குறதுக்கு. அவன் அப்படி அவனை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு வரான். ராஜா திட்டம் போடுறது யாருக்கு? மொர்தெகாயை என்ன செய்யணும்? அவன் இப்படி எனக்கு என் உயிரை காப்பாற்றிருக்கானே, உயிரை காப்பாற்றினவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா நானுன்னு சொல்லி ராஜா கேட்குறான். ராஜா கேட்குறார், நான் கனம் பண்ண விரும்புகிறவனே எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லி கேட்கான். உடனே அவன் நினச்சிக்கிட்டான் நம்மளை தானே ராஜா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பட்டத்து யானையில் ஏற்றணும், அதில் அவனை ஏற்றிய ராஜாவுடைய வஸ்திரத்தை அணிய வைக்கணும், தலையில் கிரீடம் போட வைக்கணும், அவனை அதில் ஏற்றி அவனுக்கு முன்பாக எந்த பிரதானி பெரிய பிரதானியோ அந்த பிரதானி முன்னால் என்ன செய்து கொண்டே போகணும்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை இவ்விதமாய் கனம் பண்ணுவான் என்று சொல்லி கொண்டே போகணுன்னு சொன்ன உடனே ராஜா சொல்லிடுவார், நீ மொர்தெகாயை அதே மாதிரி வைத்து மொர்தெகாய்க்கு முன்னால் நீ சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிடுவார். ராஜா சொன்ன பிறகு அதை மாற்ற முடியாதுல்ல, அதனால் அவன் அப்படியே செய்வான். அவனுக்கு ஒரே வெக்கமாக போயிடும் வீட்டுக்கெலாம் போகிறதுக்கு. முக்காடு போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவான். அவனுடைய மனைவி என்னாச்சு மொர்தெகாயை கொல்லணும்னு நினச்சா மொர்தெகாய்க்கு பெரிய கனம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க. அவனுக்கு ஒரே வருத்தமாக இருக்கும். எப்படினாலும் மொர்தெகாயை நான் கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு அவன் இருப்பான். முதல் நாள் விருந்து முடியும், அடுத்த நாள் விருந்து வரும்போது என்ன உனக்கு வேணும்னு கேட்கும்போது அவள் சொல்லுவாள் அவன்கிட்ட, இந்த மாதிரி தேசத்தில் எது நடந்தாலும் அது ஒன்றும் பாதிக்காது, இப்போது ராஜாவுக்கே கஷ்டம் வரும்படியாக ஒருத்தன் செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அது யார் எனக்கு விரோதமாக செயல்பட அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆமான் தான் அப்படின்னு சொல்லி காட்டுவான். உடனே ஆமான் தீலடைந்து அப்படி பதறிடுவான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஆமாம் தானா பிரதம மந்திரியாச்சு அப்படின்னு சொல்லி அவன் மேலே என்ன இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வெளியே போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வரும்போது அவன் என்ன செய்வான்? அவாட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவன் உட்கார்ந்துருந்த அந்த மெத்தையில் போய் அவன் அப்படி படுத்து கிடப்பான் மண்டாடுறதுக்கு. அதை ராஜா பார்த்தோம்னா நம்ம இருக்கும்போதே இவன் அவாகிட்ட அவளை பலவந்தம் பண்ண போகிறானே என்று சொல்லும். அவன் வாயிலிருந்து வந்த உடனே பக்கத்தில் நின்றவர்கள் என்ன செய்வாங்க? ஆமான் மேலே ஒரு துணி எடுத்து மூஞ்ச மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனை என்ன செய்யலாம், கொண்டு போடணுமே அப்படின்னு சொல்லும்போது அவன் வீட்லேயே ஒரு தூக்கு மரம் செஞ்சுருக்கான், அதில் போட்டுடலாம் அப்படின்னோடனே ரைட் அங்கே போடுங்கன்னு சொல்லி அங்கே போட்ட பிறகு தான் ராஜாவுக்கு அவனுடைய உக்கிரம் தீர்ந்தது என்று சொல்லப்படும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தால் கூட எஸ்தர் ராணி யார் முதல்ல இதுக்கு அழிவுக்கு காரணமாக இருந்தது யார்? ஆமான்றதை அவர் தெரியப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் ராஜாவிட்ட அழுது மன்றாடி தன்னுடைய யூதர்களை அழிக்கக்கூடாது, அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெருகிட்டாங்கன்னா நமக்கு எதிர்த்து வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் அவங்கள அழிக்க சொல்லுவான். அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு நானும் யூத பெண் தான்றதே ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்போ அவங்கள அழிக்கும்போது தானும் அழிக்கப்படணும் அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்தினோடனே ராஜா ராணியினுடைய சொற்கேட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி மொர்தெகாய் கையால் எழுதி அவன் மொர்தெகாயில் கையில் முத்திர மோதிரத்தை கொடுத்து நீ எங்கெல்லாம் அனுப்பணுமோ அங்கே அனுப்பு. இன்னும் ராஜாவுடைய முத்திர மோதிரம் போடப்பட்டதுன்னா அந்த சட்டம் மீறப்படாது. அது எல்லா இடத்துக்கும் போய் யூதர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ அவள் அந்த நேரத்தை என்ன செய்து கொண்டாள்? பயன்படுத்தி கொண்டாள். அதனால் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல் 4 குஷ்டரோகிகள் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலை சுற்றி யாருன்னா
அந்த சீரிய இராணுவம் இருக்குது. சீரிய இராணுவம் எல்லாம் என்ன செய்யும், நாடு சுற்றி வளைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் பட்டணத்துக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் பட்டணத்துக்குள்ளே பயங்கர பஞ்சம் வந்துடுச்சு. அப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று அவர்கள் நினைக்கும்படி அவங்க காதுக்கு என்ன கேட்குதான், இறைச்சல் கேட்குது சீரிய இராணுவ படைக்கு. உடனே அந்த ராவாக எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க பயந்து ஓடியே போயிட்டாங்க. காலையில் எழுப்பி பார்த்தா அந்த பட்டணத்துக்கு வெளியே தான் குஷ்ரோகிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசியாயிடுச்சு. யாரும் கொண்டு உணவு கொடுக்கவே இல்லையேன்னொன்னே அவங்களுக்கு ரொம்ப பசி வந்துட்டு, உடனே என்ன செய்ய, சரி நம்ம இராணுவ படைக்குள்ளேயே போவோம்னு சொல்லி அந்த சீரிய படைக்குள்ளே போனால் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் அவங்க கொண்டு வந்த ரதங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் இருக்குது. உடனே இவங்க நல்லா தின்னுட்டு மீதியை கொண்டு போய் தங்களுடைய கூடாரங்கள்லேயும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம சும்மா இருந்தோன்னு சொன்னால் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அந்த குஷ்ரோகிகள் பேசுகிறாங்க. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே போய் அந்த சீரியர் பாளையத்தை போய் பார்த்து வந்தோம். அங்கு ஒரு மனிதரும் இல்லை. ஆனால் அவங்க கழுதைகள் கூடாரங்கள் எல்லாம் அப்படி இருக்குது, அப்படி போட்டுட்டு போயிருக்காங்க. போகிற வழியிலேயே தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கலத்தி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ப முடியாதுல்ல. அதனால் ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு 4 பேரை அனுப்பி நீங்கள் போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். குதிரையில் போகிற 5 வீரர்களை அனுப்புகிறான். அவன் போய் பார்த்துட்டு, ஆமாம் வழியெல்லாம் அவங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி இருக்காங்க, யோர்தான் மட்டும் போய் பார்த்தோம், ஒருத்தரும் ஒளிஞ்சிருக்கல அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே ஊருக்குள்ளே இருக்கிற மக்களெல்லாம் போய் அந்த இடத்துல தங்களுக்கு உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இவ்வாறு அந்த நேரங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும், நற்செய்தி அறிவிக்க நாளில் நம்ம கண்டிப்பாக நற்செய்தி அறிவிக்கணும். அப்போ அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரண்டை வருவார்கள். அது மாதிரி எஸ்தர் ராணியை போல் யூதர்கள் அழியாதபடி, ஒரு கூட்டத்தை அழிக்கிறதுக்கு மற்றவங்க திட்டம் போடும்போது அந்த கூட்டம் அழியாதபடி காக்கிறதுக்கு நம்ம தான் திறப்பில் நிற்கணும். உபவாசத்தோடு கர்த்தரிடத்தில் மன்றாடும் பொழுது கர்த்தர் அதுக்கு வழியும் வாசலையும் திறந்து கொடுப்பார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். 3வது திடன்கொள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் பின்பகுதியில் இருக்கு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வாரா, எல்லாரும் அவளை கொல்லணும்னு பார்க்காங்க. கர்த்தர் மட்டும் என்ன செய்கிறாரு, அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடையே போன்னு சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் சுகமாவேன் என்று விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் இயேசுவானவர் போகிற வழியில் போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகம் பெற்றாள். சுகம் பெற்றவுடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை தொட்டது யாருன்னு எல்லாரும் பக்கத்தில் வந்த சீஷர்களாக, என்ன ஆண்டவர் இத்தனை பேர் வரோம், எல்லோரும் தான் இடிச்சுக்கிட்டு வரோம், என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீர்? இயேசுவானவர் என்ன சொல்கிறார், என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் அறிந்தேன் என்று சொல்கிறார். உடனே இந்த ஸ்திரீ மறைந்திருக்க முடியாமல் வர. இது எங்கே இருக்குன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் இருக்குது. அவளை அவள் அப்படி பயந்து ஆண்டவர்கிட்ட நான் தொட்ட மாத்திரத்திலே எனக்கு சோமாச்சின்னு சொல்லும்போது அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போன்னு சொல்கிறார். திடன்கொள், நீ திடன்படு, உன்னை நீ என்ன செய்த பயப்படாத, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீ விசுவாசி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். இப்போ இன்றைக்கு நமக்கு கர்த்தர் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அடுத்தது அண்டிக்கொள். அண்டிக்கொள்னு என்னது, அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாம் செய்யக்கூடியவர் என்று சொல்லி சங்கீதம் 2:12 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்ச நாளில் ஆண்டவர் வரும்போது நிறைய பேரை என்ன செய்வார், பாதாளத்துக்கு அனுப்பிடுவார், சாத்தான் கூட சேர்த்து. அதனால்
நம்ம அவரை அண்டி கொண்டவர்கள் என்ன செய்வார்கள், பாக்கியம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிவுறுங்கள் என்று சொல்லி 2ஆம் சங்கீதம் 11:12 அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்கிறன்னா அவரை பற்றி கொள்ளுகிற. யவீரு என்ற ஜபாலய தலைவன் ஒரே மகள் மரண அவஸ்தைப்படுகிறதை பார்த்து இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறான். சொல்லி எப்படியாயிலும் என் பிள்ளையை உயிரோடு காப்பாற்றணும்னு சொல்கிறேன். இது லூக்கா 41 வசனம். ஜபாலே தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவர் கூட என்ன செஞ்சாங்க, நெருக்கிக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த பெரும்பாடுடைய ஸ்திரீ சுகமாகறா. யவீருடைய வீட்டிலேருந்து வந்து சொல்கிறாங்க, உங்கள் மகா இறந்து விட்டா, போதகரை கஷ்டப்படுத்த வேண்டாம். உடனே ஆண்டவர் அவர் இப்படி பேசி கொண்டிருக்க அப்புறம் அவனை பார்த்து சொல்கிற, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவளை பார்த்து, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவன், ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டேன்லாம் வருத்தப்படாத, நான் அவன் கூட இருக்கேன், நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசுகிறார். அவன்கிட்ட பேசினோன்னு அவன் சரின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரோடையே கூட போகிறான். போய் தன் வீட்டிற்குள்ளே போனோன்னு அங்கே எல்லாரும் பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு, அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறாள்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருந்த. ஆள் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படி தானே நினைக்க தோணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் தன்னோட கூட வந்து பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறார். 54 கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டாள். அவள் தாய் தகப்பன்மார் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி அவர் சொன்ன மாத்திரத்திலே அவன் சுகம் பெற்றாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவன் வந்து கடைசி வரைக்கும் இயேசுவை என்ன செய்து கொண்டான், அண்டி கொண்டான். அவர் கூடவே வந்தான், என் வீடு வரைக்கும் வந்துடும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்படியே ஆண்டவரும் கூட வந்து அந்த பிள்ளையை உயிரோடே கொடுக்குறார். அதே மாதிரி பெத்தானியாவில் மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. அப்போது மார்த்தாள் என்ன செய்கிறா, வந்திருக்கவங்கள உபசரிக்கிறதுக்கு அங்கே எங்கே ஓடி வேலைகளை பார்க்குறா. ஆனால் மரியாள் என்ன செஞ்சா, இயேசுவின் இந்த கொஞ்ச நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்கிற போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அதை பார்த்த மார்த்தாளுக்கு கோபமாக வருது. என்ன இவ எப்பவும் இப்படி பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா, நமக்கு இங்கே வேலை செய்ய வரமாட்டேங்காளேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துலே போய் கோபிக்கிறாள். என்ன ஆண்டவரே, இப்படி நமக்கு கவலை இல்லையா அவள் இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாருங்க, லூக்கா 10:38 42 வரைக்கும் சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 41வது வசனத்தை, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியால் கர்த்தர் அவளை என்ன செய்கிறார், புகழ்கிறார். அப்படி நம்ம கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவரை அண்டிக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு சின்ன கதை உண்டு, ஷேக்ஸ்பியர் ட்ராமா. அது ஜூலியஸ் சீசர்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து நிறைய பேர் கொல்லணும்னு சொல்லி பின்னால் ஓடி ஒரு கொல்றதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அவர் ஓடி ஒளிஞ்சிருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு சீசருக்கு உயிர் நண்பன் வந்து ப்ரூட்டஸ்ன்ற ஒருத்தன் அங்கே நிறைய பேர் கொல்றதுக்கு ரெடியாக நிற்காங்க. அப்போ அவனும் நிற்க அந்த இடத்துல. உடனே இவன் என்ன செஞ்சான், நம்முடைய உயிர் தோழன் இவன் நம்மளை காத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை போய் பிடிப்பான், கெட்டி பிடிச்சிக்கிடுவான். உடனே அவன் என்ன செய்கிறான், மறைச்சி வச்சுருந்த வாளை வச்சு அவனை வெட்ட போவான். அப்போது அந்த ஜூலியஸ் சொல்லுவான், நீயுமா ப்ரூட்டஸ் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அது மாதிரி மனுஷரை நம்பி நாடி போனால் அவங்க தான் நமக்கு விரோதியாக இருப்பாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள், அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அண்டி போகக்கூடாது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லம். அப்படியே ஆண்டவரை முழுசுமாக அண்டி பிடித்து கொண்டா பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 4 காரியம் பார்த்தோம். காத்துக்கொள், பிரயோஜனப்படுத்திக்கொள்,
திடன்கொள் அண்டிக்கொள். காத்துக்கொள்னா எதை காத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த பரிசுத்தாவியை நாம் காத்து கொண்டால் அவர் பரிசுத்த ஆவியினால் நம்மளை வழி நடத்தி நம்மளை பரலோகராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்வார். ரெண்டாவது, பிரயோஜனப்படுத்திக்கொள். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த காலத்தை அவருக்கென்று நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எஸ்தரை போல யூத ஜனத்தை மீட்பதற்கு அவள் தன்னையே அர்ப்பணித்தான். செத்தாலும் சாகிறேன்னு அர்ப்பணித்து தான் அங்கே போகிறான். அதுக்கு என்ன சொன்னான்? 3 நாட்கள் எல்லா யூதர்களும் தன்னோடு சேர்ந்து உபவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது, திடன்கொள். இயேசு நம்மை திடப்படுத்தி சமாதானத்தை அருளுள்ள தேவனார். எவரும் ஆண்டவரை பிடித்துக்கிட்டான், வாங்க எங்கள் வீட்டுக்கு என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் வர்ற வழியிலே பிள்ளை சேர்த்து போச்சு, அவரை அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவான என்ன சொல்கிறாரு? பயப்படாத, விசுவாசமுள்ளவனாயிருன்னு சொன்னோன்னே அவன் அந்த விசுவாசத்தை காத்துக்கிட்டான். ஆண்டவர் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் பிள்ளை செத்து கிடக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவன் நித்திரையாக இருக்கிறாள்னு சொல்லி உள்ளே வந்து பிள்ளையே எழுந்துருன்னு 2 கையை பிடிச்சி தூக்குற மாத்திரத்தில் பிள்ளை உயிரோடு எழும்பிட்டு உடனே அவளுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லி ஆகாரம் கொடுக்கும்படி சொல்கிறார். அவர் அண்டி கொண்ட யவீரு நிச்சயமாய் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். அவரை அண்டி கொள்ளும் பொழுது எந்த சத்ரு மனுஷரை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. கர்த்தரையே அண்டி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 4 காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மளை சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. பரிசுத்த ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த ஆவியை நாங்கள் காத்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எந்த சத்ருவின் போராட்டங்களுக்கும் நீர் எங்களை விடுதலையாக்கி எங்களை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் பயப்படுகிறான். ஐயோ, ராஜா தன்னுடைய இராணுவ படையே அனுப்பியிருக்காரே அப்படின்னு சொல்லி எலியா உம்மிடத்தில் ஜெபித்து அவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லும் பொழுது அவன் திறந்து பார்க்கும்போது அந்த மலை முழுவதும் நிறைய தேவனுடைய சேனை நிற்பதை அவன் கண்டான் என்று வேதம் சொல்கிறதப்பா. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லத்தக்கதாக நீர் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த ஆவியை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் தகப்பனே, நாங்கள் கொடுக்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. எந்த நேரம் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உம்மை மற்றவர்களுக்கு சாட்சியாய் கூறுகிறவர்களாக, ஆத்துமாக்களை உம்மண்டை வழிநடத்துவதற்கு ஜெபிப்பதற்கு நீர் கொடுக்கிற நேரங்களை பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பின் தகப்பனே, அதுபோல கர்த்தாவே, நாங்கள் திடன் கொள்ளத்தக்கதாக படாதே திடன் கொள்ளக்கூடிய உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு உலகத்தை ஜெயித்த பரம தகப்பனோடு நாங்கள் இருக்கும் பொழுது திடன் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. யோசுவாவை பார்த்து பலங்கொண்டு திடமனதாய் திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்னீரப்பா. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னீரப்பா. உனக்கு விரோதமாக வருகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னீர். அப்படியே நீர் எங்களை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றியப்பா. அதுபோல கர்த்தாவே, மனுஷரை அண்டிக் கொள்வதை காட்டிலும் உம்மை அண்டிக் கொள்ளும் பொழுது நீர் மரண தருவாயில் இருந்தாலும் நீர் மீட்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும். ஆண்டவரே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே. ஆமேன்.